எங்களோட வாழ்க்கையிலேயும் சில வேளையில நாங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். நடந்த சூழ்நிலைகளை நினைத்து நடந்த காரியங்களை அவர்கள் பார்க்குறாங்க, இவர்தான் எங்களை ரட்சிக்க போகிறவர், ஆனால் இவரே மரித்துட்டாரே, இவர் எப்படி எங்களை ரட்சிக்கிறது என்று சொல்லி அவர்கள் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்து அவர்கள் என்னது எமாவூருக்கு போய்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாங்களும் எங்களுடைய வேதனையின் வலியின் போராட்ட வேளைகளிலே நாங்களும் இந்த பாதையிலே அடிக்கடி போகிறதுண்டு. என்ன பாதை இது? இயேசுவிடத்திலே இருந்த நம்பிக்கையை இழந்து விசுவாசத்தை இழந்து நாங்கள் அங்கே 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி அங்கே மழையை வரவழைச்சு பெரிய அற்புதம் செய்துட்டான். ஆனால் அடுத்த கணமே என்ன நடக்குது? அவன் சூறைச்செடிக்கு கீழே போயிருந்து சொல்லுகின்றான், ஆண்டவரே இந்த உயிரை எடுத்து போடும் என்று சொல்லி. பாருங்க, இப்படிப்பட்ட நேரங்கள். அப்ப இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எந்த வழியில போய்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமா? விசுவாசத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் விசுவாசத்தை விட்டு பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவருண்டா, இவர்கள் விசுவாசத்தை விட்டு நம்பிக்கையை இழந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. இயேசு அவர்களை விசுவாசத்துக்கு அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களையும் தேற்றுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனா இருக்கு. நாங்கள் எப்பவுமே எங்களுடைய அந்த காத்திருப்பு நேரத்திலே எதிர்பாதையில போகக்கூடாது. எங்க போகணும்? நாங்க இயேசுவை நோக்கித்தான் போக வேண்டியவர்களா இருக்கின்றோம். அதான் அந்த யோவான் 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வருகின்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு வந்து பார்க்கறதுக்கு சீஷர்கள் இல்லை. எங்க சீஷர்கள்? எல்லாரும் கதவை பூட்டிட்டு என்னத்திலையாம் அச்சத்தினாலே கதவை பூட்டி விட்டு இருந்தார்களாம். எங்களோட மௌனத்தின் காலத்துல, எங்களுடைய இருளின் காலத்துல நாங்கள் விசுவாசத்தை விட்டும் போகக்கூடாது. அதே நேரத்தில் எங்களுடைய கதவுகளை அடைத்து பயத்திலையும் இருக்கக்கூடாது. அந்த பயத்தில் அச்சத்தில் இருந்தவர்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அடைக்கப்பட்ட கதவுக்கால வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானம் என்ற வார்த்தை அவர்களிடத்துல இருந்து என்னது? அச்சத்தை எடுத்து போட்டிருக்கிறோம். அவர்களுடைய இடத்துல இருந்து அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட நல்லவருண்டா. இப்போ ஒரு ஆளுக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? இப்போ டாக்டர் வந்து கேட்பாரா, உங்களை ட்ரீட் பண்ணவா வேண்டாமா, உங்களை ஆப்ரேஷன் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்பாரா? இல்லை. என்னது? அடிச்சு கதவை திறந்து கொண்டு வந்து ஆளை பிடிச்சு என்ன ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை போலதான் எங்கட ஆண்டவர். அச்சத்தில் பயத்தில் நாங்கள் கதவை பூட்டிட்டு இருந்தாலும் அவர் வந்து கதவை உடைச்சு வந்து எங்களை அள்ளி தூக்கி கொண்டு போகிற ஆண்டவர். அப்போ இந்த மௌனத்தின் நேரத்திலே நாங்கள் நம்பிக்கையை விடக்கூடாது. கர்த்தர் நல்லவர் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிடக்கூடாதவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளையப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனம் 70 வருஷம் சிறையிருப்பிலே இருந்த நேரத்தில் அவர் இந்த வசனத்தை சொல்றாரு. அவர்கள் காத்திருக்கிறாங்க, எப்ப தங்களுக்கு விடியல் வரும், எப்ப தங்களுடைய சிறையிருப்பு திரும்பும் என்று காத்திருக்கீங்களா? அவர் சொல்றாரு, இந்த 70 வருஷம் வேஸ்டான டைம் இல்ல. இந்த 70 வருஷம் நீங்க கர்த்தருக்குள்ள காத்திருந்தபடியா உங்களுக்கு புது பலன் பெறுகின்றது. நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் என்று சொல்லி. அப்ப எப்ப எல்லாம் மௌனத்தின் நேரம் பெறுதோ, எப்ப எல்லாம் இருளின் நேரம் பெறுதோ, அப்ப எல்லாம் சோர்ந்து போகாதீங்க. அந்த நேரத்துல ஆண்டவரிடத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு புது பலத்தை தந்து நாங்கள் இன்னுமாய் உயர பறக்கும்படிக்காக எங்களை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகின்றது. சங்கீதம் 27வது அதிகாரத்துல நாங்கள் பார்ப்போம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாய் இருந்தால் கெட்டு போயிரு. எப்படியாம்? ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமாம்? கெட்டு போயிருப்பேன். அப்ப இந்த மௌனத்தின் நேரத்துல, இருளின் நேரத்துல விசுவாசம் எங்களிடத்துல இல்லாட்டி என்ன நடக்கும்? நாங்கள் கெட்டு போய் விடுவோம். அது சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றது? 14வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்னவாம்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு.
75 வயசுல உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லி ஆபிரகாம் 25 வருஷம் என்ன செய்தான்? காத்திருந்தான், பலமடைந்தான். யோசேப்பு வந்து எல்லாருக்கும் மேலாக உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் ஒரு என்ன தரிசனத்தை காட்டி என்ன நடந்தது? எல்லா இருளுக்காலையும் சென்றான், சிறைச்சாலை சென்றான், பொய் குற்றச்சாட்டை சாட்டப்பட்டான். எல்லாம் முடிந்து என்ன தள்ளக்கப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கெல்லாம் உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்படும் பொழுது அவன் பலசாலியா இருந்தான். என்னத்துல பலசாலி? எல்லாவற்றிலும் பலமடைந்து இருந்தான் இல்லையா? தாவீது வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். ஆனா தாவீது என்ன? சவுல் அடிச்சு துரத்தினான், வேட்டையாடினான் சவுல். ஆனா அந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? தாவீதுவை பலப்படுத்தினான். தாவீதை மட்டுமல்ல, தாவீதோடு இருந்த ஜனக்கூட்டத்தையும் பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் மாற்றினார். பாருங்க, அப்ப அந்த காத்திருப்பு நேரம், இந்த மௌனத்தின் நேரம், இந்த சனிக்கிழமை, எந்த சனிக்கிழமையை சொல்றேன்? அந்த பெருவெள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற சனிக்கிழமையை சொல்றேன். அந்த சனிக்கிழமையின் காலம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலப்படுகிற காலமாகத்தான் இருக்கின்றது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகள். அப்ப இந்த இருளின் காலம், இந்த மௌனத்தின் காலம் என்ன காலம்? காணப்படாத காலம். நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அதை காண மாட்டோம். ஆனா அந்த காணாத நேரத்திலையும் விசுவாசிக்கிறது தான் உண்மையான விசுவாசம் என்று வேதம் சொல்லுது. அப்ப உண்மையான விசுவாசம் எப்ப வெளியில வருது? இந்த மௌனத்தின் காலத்தில், ஆண்டவர் எங்களோடு பேசாத நேரத்தில் தான் உண்மையான விசுவாசம் எப்ப வருகிறது என்பது எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கின்றது. அதான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விடிய அதிகாலையிலே அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த பேதுருவே கதவை அடைச்சிட்டு அழுது கொண்டு இருந்திருப்பான். இந்த சீசர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாங்க பயத்துல. இவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இந்த பெண்கள் அவர்கள் அதிகாலையில எழும்பி அங்கே அவர்கள் தேவனுடைய கல்லறைக்கு நோக்கி போகும் பொழுது அவர்களுடைய கண்கள் எல்லாம் அழுகையில வீங்கி இருக்கும் இல்லையா? அழுது புலம்பி இருக்கும். ஆனாலும் அவர்கள் என்னது? விசுவாசம், நம்பிக்கை. அங்கே ரபி, ஆண்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர்கள் எல்லாம் விரையில. யார் போனாங்க? இந்த 2 ஸ்திரீகளும் மட்டும் போனார்கள். என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் இயேசு உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசத்துல அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். கல்லறையோ வெறுமனையா இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் எழும்பியது. என்னது சத்தம் அது? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்கின்ற சத்தம். அழுது போனவர்கள் சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலையிலே களிப்பு உண்டாகும். எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மௌனத்தின் நேரம், அந்த இருளின் காலம், எல்லாவற்றையும் ஒரு சத்தம் என்னது? அப்படியே ஒரு வெளிச்சத்தை போல வந்து அந்த இடத்துல ஒரு விடுதலையை கொடுத்தது இல்லையா? முதலாவது சிலுவையிலிருந்து எழும் கூக்குரல், 2வது மௌனத்தின் காலம், 3வது என்ன? தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய பதிலாக இருக்கின்றது. ஆமா, தேவன் எங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பதில் எப்படி ஒரு இருளை துளைத்து கொண்டு வருகிறதோ அதே போல அவருடைய மௌனத்தை துளைத்து கொண்டு வரும் பொழுது அது என்னது? அதான் சங்கீதம் 30வது அதிகாரத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம், 5வது வசனத்தை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நாங்களும் கூட இன்றைய நாளில் சாயங்கால வேளைகளில் இருக்கிறோம் என்று சொன்னா நிச்சயமாக விடிய காலை வருகின்றது, விடிய காலையின் களிப்பு வருகின்றது. நிச்சயமாக தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும். நிச்சயமாக அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவாக மாறும். ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் மௌனத்திலே இருக்கிற தேவன் அல்ல, அவர் பதில் சொல்லுகிற தேவன். எங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் சொல்லுகிற தேவன். எங்களுடைய உபத்திரவத்தினாலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை கேட்கிறவர். அவர் பதில் சொல்லுகிற நேரத்திலே அந்த பதில் வரும் பொழுது அது உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் வருகின்றது. அது எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்களை உயிர்த்தெழச் செய்கிறதா இருக்கின்றது.